வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு 2024 12ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12th ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மார்க் 90 மார்க்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபுல் புக்கை படிக்கணும். கிட்டத்தட்ட அரையாண்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம்னே சொல்லலாம். இந்த ஆஃப் இயர்லி நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதான் உங்களோட பப்ளிக் மார்க்காகவும் இருக்கும். ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு தமிழ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய வினாக்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. நிலையாமை குறித்து சவரி உரிக்கும் கருதியாது, எத்தீசினியும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, யாழின் வகைகள் குறித்து எழுதுக, இறைமகளின் நிலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், பருவத்தை பயிர் செய் நேர வேளாண்மையோடு பொருத்தி எழுதுக, பொக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக, போக்குவரத்தினை சீர் செய்ய பாதுகாக்காக பயணிக்க உதவும் வகையில் சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மதிப்பெண் வினா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2x4 8 செம்பருதி மலைமேட்டில் தலையினை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்கடமாம் வானமெல்லாம் வெளிப்படுத்தும் காட்சினயத்தை விளக்குக, சடாயு தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையினை எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈசன் மகன் நின்றவன் ஒரு ஏழை என ஓர் மீன் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா யானை புக்க புலம்போல தானும் முன்னன் உலகம் கெடுமே ஓமையினை பொருளையும் பொருத்தி விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை குறிப்பிடுக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை. திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலம்படுத்துக. மயிலை சினி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்தியினை உருவாக்கி தருக. அடுத்து பொறுத்த வரைக்கும் நமக்கு 3x4 12 ஏகாதேச உருவக அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியினை சான்றுடன் விளக்குக. பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழோடு பொருத்தி எழுதுக. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வேலை காரணமாக வெளிநாடு பிரிந்து வாழும் உறவினர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்வு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாடான் திணை அல்லது செவியுணர்வு திணை, செய்நன்றி அறிதலே அறம் என்பதை குறித்து வாய்வுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்பதை இன்னும் பாடப்பகுதியுடன் நிறுவுக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. கோடை மலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாட பாடல். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணேறி என தொடங்கும், அதில் வெற்றி பெற கவிதையினை எழுதுக. உடைத்து என முடியும் குரட்பாவை எழுதுக. ஸோ இதான் 12ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.